வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம். தொழில் வளர்ச்சி என்பது சில மாவட்டங்களில் அதிகமாகவும் சில மாவட்டங்களில் குறைவாகவும் உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையை மாற்றுவதற்கு உலக முதலீட்டாளர் மாநாட்டில் முயற்சி மேற்கொண்டிருக்கிறது தமிழக அரசு. இதுபற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் மணிமாறன். தமிழகத்தில் இருக்கிற 38 மாவட்டங்களையும் 4 மண்டலங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த மாவட்டங்கள்லாம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு மற்ற மாவட்டங்களோட ஒப்பிட்டு தமிழ்நாடு அரசு ஆய்வு ஒன்றை நடத்தி திட்டக்குழு மூலமா அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த காலகட்டம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா 2017ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் எந்தெந்த மாவட்டங்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சியை பதிவு செஞ்சிருக்கு அப்படின்றத பத்தி தான் இப்ப நம்ம விளக்கமா பார்க்க போறோம். இப்ப நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கோம். இதுல குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த மாவட்டங்கள் அதிகப்படியான வளர்ச்சியை பதிவு செய்த மாவட்டங்கள்: சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருச்சி, ஈரோடு, கோவை. இதெல்லாம் அதிகப்படியான வளர்ச்சியை பதிவு செய்த மாவட்டங்கள். அடுத்ததாக நடுத்தர அளவில் அதிக வளர்ச்சியை பதிவு செய்த மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்றதான் இப்ப நம்ம வரைபடம் மூலமாகவும் பார்க்கிறோம், அந்த ஊர் பேரையும் பார்க்கிறோம். திருப்பூர், கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி. இதெல்லாம் நடுத்தர அளவில் அதிகப்படியான வளர்ச்சியை பதிவு செய்த மாவட்டங்கள். அடுத்ததாக நடுத்தர அளவில் குறைவான வளர்ச்சியை பதிவு செய்த மாவட்டங்கள் தான் இப்ப நம்ம திரையில பார்க்கிறோம். இதுல திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம், தஞ்சாவூர், கன்னியாகுமரி, திண்டுக்கல், தூத்துக்குடி இதெல்லாம் நடுத்தர அளவில் குறைவான வளர்ச்சியை பதிவு செய்த மாவட்டங்கள். அடுத்ததா எந்தெந்த மாவட்டங்கள் குறைவான வளர்ச்சியை பதிவு செஞ்சிருக்கு அப்படின்றதான் பார்க்கிறோம். அதுல மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், அரியலூர், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், கரூர், தேனி, நீலகிரி, தருமபுரி இதெல்லாம் குறைவான அளவில் வளர்ச்சியை பதிவு செய்த மாவட்டங்கள். இதுல நம்ம பார்க்கிற அந்த பச்சை நிறத்துல இருக்கிறது எல்லா மாவட்டங்களும் அதிகப்படியான வளர்ச்சியை பதிவு செய்த மாவட்டங்கள். அதற்கு அடுத்த இடத்தில் இருப்பது, அதாவது நடுத்தர அளவில் அதிக வளர்ச்சியை பதிவு செய்த மாவட்டங்கள் நீல நிறத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது குறைவான வளர்ச்சி, நடுத்தர அளவில் குறைவான வளர்ச்சினா அது நம்ம பார்க்கிறோம் மஞ்சள் நிறத்துல. அதுக்கப்புறம் கடைசியான இடத்துல இருக்கிறதான் குறைவான வளர்ச்சி அடைந்த மாவட்டங்களை இந்த நம்ம வரைபடத்தில் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக மண்டல வாரியாக வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுல பாத்தீங்கன்னாக்கா வடக்கு தான் அதிகப்படியான வளர்ச்சியை சந்திச்சிருக்கு. அதுக்கு அப்புறமா மேற்கு, அதன் பிறகு தெற்கு, அதன் பிறகு கிழக்கு. இப்படிதான் இந்த 4 மண்டலங்களையும் வளர்ச்சி விகிதமா புள்ளி விவரங்கள் சொல்லுது. இது வரைக்கும் நம்ம இந்த மாவட்டங்கள், மண்டலங்கள் அப்படி பார்த்துட்டோம். சரி, ஒட்டுமொத்தமா இந்த மண்டலங்களுடைய வளர்ச்சி விகிதம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற புள்ளி விவரத்தையும் வெளியிட்டு இருக்காங்க. அதை தான் இப்ப நம்ம விளக்கமா பார்க்க போறோம். இதுல குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா வடக்கு மண்டலத்துல தான் அதிகமான பொருளாதார வளர்ச்சி இருக்கு. அந்த பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு ரூபாய் அப்படின்னாக்கா 5.97 லட்சம் கோடி அளவுக்கு இந்த வடக்கு மண்டலம் வளர்ந்திருக்கு. அடுத்ததா மேற்கு. இந்த மேற்கை பொறுத்த வரைக்கும் 4.82 லட்சம் கோடி பதிவாகியிருக்கு. அடுத்ததாக மூன்றாவது இருக்கிறது தெற்கு மண்டலம். இந்த தெற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 3.06 லட்சம் கோடி. நான் சொல்றது எல்லாமே லட்சம் கோடியில பொருளாதார வளர்ச்சி பதிவாகி இருக்கு. கடைசியாக இருப்பது கிழக்கு மண்டலம். அந்த கிழக்கு மண்டலம் 2.46 லட்சம் கோடியாக பதிவாகி இருக்கிறது. பொதுவாகவே ஒரு மண்டலத்தை வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கோ, பொருளாதாரத்தில் வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் தனி நபருடைய ஆண்டு வருமானம் இருக்கும். அப்போ எங்க அதிகமா இருக்கும் அங்க அதிகமா இருக்கும், எங்க குறைவா இருக்கும் அங்க குறையும். இது இயல்பு தான். அந்த வகையில வடக்கு மண்டலத்தில் ஒரு சராசரி மனிதனுடைய ஆண்டு வருமானம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு இப்ப நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கோம். 2.48 லட்சம் ரூபாயா இருக்கு. அடுத்து மேற்குல பாத்தீங்கன்னா 2.54 லட்சம் ரூபாயாக இருக்கிறது. அடுத்து தெற்கு 1.97 லட்சம் ரூபாய். கடைசியாக இருக்கின்ற கிழக்கு 1.43 லட்சம் ரூபாய். இது மண்டலத்தில் இருக்கிற ஒரு நபருடைய சராசரி ஆண்டு வருமானம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், வருகின்ற 7-8 தேதிகளில் தமிழகத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்க போகுது. அங்கே பெறப்படுகின்ற முதலீடுகளை கொண்டு ஒட்டுமொத்தமாக எல்லா மண்டலங்களும் சமமான வளர்ச்சியை பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசாங்கம் எடுக்க போகுது அப்படின்ற செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம்.